ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற முட்டையை வச்சு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாமா? சூப்பரான ஒரு முட்டை போண்டா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் முட்டை போண்டா செய்வதற்கு ஒரு 5 முட்டை எடுத்து தண்ணியில் வேக வைக்கிறேன். அந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நான் இப்போ கடலை மாவு 1½ கப்பு கடலை மாவு இதில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். நம்ம இடியாப்பத்துக்குள்ள அரிசி மாவு தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது கூட தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு காயப்பொடி இதில் ஆட் பண்ணிவிடலாம். அதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விடுங்க. மாவோட கட்டி எதுவுமே இல்லாமல் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை கலக்கி எடுக்கலாம். பஜ்ஜி மாவு நம்ம கலக்கி எடுக்கிறது மாதிரி இது இந்த மாதிரி கலந்து எடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஈஸியாக 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம அந்த போண்டா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதை கலந்து எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் நான் 1 ஸ்பூன் அளவு நல்ல மிளகு தூளும் அது கூடவே கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி இதை கலந்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டையெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த முட்டையை நம்ம 2 கட் பண்ணி எடுக்கலாம். எல்லா முட்டையும் நேராக அப்படி 2 கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டைக்கு மேலே நம்ம பெப்பரும் சால்ட்டும் நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி தூவி விட்டுடுங்க. இந்த பெப்பரும் சால்ட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஹீட்டான அந்த ஆயிலில் நம்ம அதை கலந்து வச்சுருக்கிற அந்த முட்டை அதுக்கு மேலே அந்த பெப்பரும் உப்பும் போட்டு வச்சுருக்கிறோம்ல, அதுக்கு மேலே மாவை இந்த மாதிரி எடுத்து விடுங்க. முட்டையை திருப்பிடாதீங்க. இப்படியே எடுத்து நம்ம அந்த ஆயிலில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் நம்ம எடுத்து போடலாம். பாருங்க, முட்டையை போட்டோன்னா கொஞ்ச நேரம் அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. திருப்பியும் ஒரு டைம் இதே மாதிரி திருப்பி விட்டுடுங்க. இப்படி 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்ட பிறகு நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம முட்டை போண்டாவை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம்.
இப்போ நமக்கு சூடாக முட்டை போண்டா ரெடி ஆகிட்டு பாருங்கள். நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டக்குன்னு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.